இங்க மௌஜிங்கிற ஒரு அவசரமா வேலை கிளம்புறாரு. கிளம்புறப்பதான் அவங்க பொண்டாட்டி ஒரு விஷயத்த பாக்குறாங்க. ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சு இருக்குன்னு உடனே மௌஜி அவரோட ட்ரெஸ் அவரே தச்சுக்கிறாரு. மௌஜியோட அண்ணனோட குழந்தைய டெய்லி மௌஜியோட வைஃப் மம்தா தான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறாங்க. மௌஜி டெய்லி வேலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போறாரு. முதலாளி ஒரு பையன் கிட்ட என்னப்பா எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தியான்னு கேக்குறாரு. மௌஜி அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு விஷ் பண்றாரு. ஆனா அந்த பையன் அதை கொஞ்சம் கூட மதிக்காம கையில இன்விடேஷன் கொடுக்காம வாயில வாங்க சொல்லி கம்பல் பண்றான். மௌஜியும் அவர் அசிங்கப்படுத்து தெரிஞ்சு தெரியாத மாதிரி வாயில வாங்கிக்கிறாரு. மௌஜி அவங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு போன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஆனா அங்க அந்த பையன் அவங்க ஃபேமிலியை ரொம்ப அவமானப்படுத்துறான். மௌஜி சாப்பாடு பரிமாறுறப்போ முதலாளியோட பையன் இந்த மௌஜி என் கடையில தான் வேலை செய்யறான், இவன் நாய் மாதிரி பண்ணுமா குரங்கு மாதிரி செய்வான், நான் என்ன சொன்னாலும் செய்வான், நான் செஞ்சு காட்ட சொல்லட்டுமா அவன் பொட்டாட்டிட்டு சொல்றான். முதலாளியோட பையன் நாய் மாதிரி நடக்க சொல்றான். மௌஜி நடக்கிறாரு. இது தூரமா இருந்து மௌஜியோட ஃபேமிலி பாக்குறாங்க. இதை பார்த்து மம்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அழுதுட்டே அங்கிருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. போயிட்டு இருக்கப்ப மௌஜி அவங்க அப்பா கிட்ட முதலாளியோட பையனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இது மாதிரிலாம் பண்ண சொல்றான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. மம்தா கிட்ட மௌஜி காலையில போய் பேசுறது, ஏன் எங்கிட்ட பேச மாட்டேங்கிற, நம்ம வீட்டுல இருக்க சுச்சுவேஷனுக்கு வேற வழி இல்ல, இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கு மம்தா பரவாயில்ல நீங்க இந்த வேலையை விடுங்க, நம்ம எதுனாலும் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா மௌஜி எதுவுமே கேட்காம வேலை கிளம்பி போறாரு. இல்ல இருக்கப்போ முதலாளியோட பையன் மறுபடியும் மௌஜியை ரொம்ப வெறுப்பேத்துறான். மௌஜி ஒரு கட்டத்துக்கு மேல அவனை இழுத்து போட்டு அடிச்சிடறாரு. முதல்ல அவன் பையனை கண்டிக்காம மௌஜியை அடிச்சு வெட்டி விட்டுறாரு. மௌஜி வேலை போன சோகத்துல வீட்டுக்கு வந்தா அங்க ஒரே கூட்டமா இருக்கு. மௌஜி வேலை போன விஷயத்த மம்தா கிட்ட சொல்றாங்க. உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பாவுக்கு அன்னைக்கு தான் வேலையில கடைசி நாள். மௌஜி அவங்க அப்பா கிட்ட போய் நான் வேலையை விட்டேன், இனிமே நம்ம தாத்தா பண்ண பிசினஸ் தான் செய்ய போறேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் மௌஜியோட அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். மௌஜி கிட்ட அவங்க அப்பா எப்படியே பணம் ஏற்பாடு பண்ணு, இப்ப ஹாஸ்பிட்டல் கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு. மௌஜி மம்தாவும் காசு ரெடி பண்ணலான்னு வெளியே வராங்க. அப்ப அவங்க முதலாளியை பாக்குறாங்க. மம்தா அவர்கிட்ட கேட்கறான்னு சொல்லி கூட்டு வந்துடுறாங்க. நான் வேலைக்கு எப்படி போறேன்னு தெரியலன்னு மௌஜி மம்தா கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. மம்தா சொல்றாங்க உங்களுக்கு தான் நல்லா டைலரிங் தெரியுமே, நீங்க இப்படி ரோட்லயே பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க.